நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மின்திரள் குழும ஊழியர்களுக்கு பாரதி மில்லில் உற்பத்தி செய்யப்பட்ட சீருடைகளை முதல்வர் ரங்கசாமி பார்வையிட்டு ஆலை தலைவர் மற்றும் அதிகாரிகளை பாராட்டினார். புதுவையில் நலிவுற்ற நிலையில் இருந்த சுதேசி பாரதி பஞ்சாலைகள் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி முதல் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் முழுவீச்சில் நூல் உற்பத்தி மற்றும் சீருடை தயாரிக்கும் பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி மின்திரள் குழும ஊழியர்களுக்கான சீருடைகளை ஒரு நபருக்கு 3 சீருடைகள் என்ற கணக்கில் 220 ஊழியர்களுக்கு தேவையான சீருடைகளை உற்பத்தி செய்துள்ளது. இச்சீருடைகளை முதல்வர் ரங்கசாமி பார்வையிட்டு தொழிற்சாலை தலைவர் மற்றும் அதிகாரிகளை பாராட்டினார். அப்போது முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் சீருடைக்கான தொகையான காசோலையை மின்திரள் குழும தலைவர் PR சிவா, மில் தலைவர் பாஸ்கரிடம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுவையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அணிவகுப்பு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மேடையை அலங்கரிக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் அணிவகுப்பு மரியாதையுடன் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு புதுவையில் அணிவகுப்பு பயிற்சி நடந்து வருகிறது. அதன்படி முப்படை பிரிவினர், போலீசார், சாரண சாரணியர், தேசிய மாணவர் படையினர், பள்ளி கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் மும்முரமாக அணிவகுப்பு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மற்றும் விழா மேடை அமைக்கும் பணியும் அதிகாரிகள் மேற்பார்வையில் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இதில் போலீசார் பணியில் ஈடுபட்டு மாணவர்களின் அணிவகுப்பு பயிற்சியை முறைப்படுத்தினர். இது மட்டுமின்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாகனங்கள் நிறுத்தும் வசதி என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற கவிஞர் வாணிதாசனின் நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞர் வாணிதாசனின் 38வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள வாணிதாசனார் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, சிவா, வாரிய தலைவர் மதி, கவிஞர் கல்லாடன் மற்றும் வாணிதாசனார் குடும்பத்தினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை பாகூர் தொகுதியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மானப்பட்டு தாங்கல் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் கொம்யூன் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மானப்பட்டு தாங்கல் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திட்ட அதிகாரி ரவி பிரகாஷ், வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறுகையில், விலைவாசி உயர்வை, அதாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நிதி மற்றும் பண கொள்கைகள் ஒரே இலக்கில் இருக்க வேண்டும் என்பதால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த சில துணிச்சலான நடவடிக்கைகளை எடுக்க அரசு தயாராக உள்ளது என்றும், மேலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் கையிருப்பில் உள்ள உணவு தானியங்களை அரசு பயன்படுத்த உள்ளதாகவும் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அவர், மேலும் வட்டி விகிதம் அதிகமாக இருப்பது முதலீட்டாளர்களுக்கு ஒரு தடையாக உள்ளது என்றும், வீட்டுக்கடன் வாங்குவோர், வாகன கடன் வாங்குவோர், கல்விக் கடன் வாங்கும் மாணவர்களுக்கு வட்டி சுமை அதிகமாக உள்ளது.
எனவே முதலீட்டாளர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தி முதலீடுகளை ஊக்குவிக்கும் வகையிலும் பல்வேறு தரப்பினருக்கும் சுமையை குறைக்கும் வகையிலும் வட்டி விகிதத்தை குறைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவையை அடுத்த ஆராய்ச்சி குப்பத்தில் மக்கள் பயன்படுத்திய தரைப்பாலத்தை அரசு அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பாகூர் கொம்யூன் பாரிக்கல்பட்டு கிராமத்தை அடுத்த ஆராய்ச்சி குப்பத்தில் உள்ள மக்கள் கடலூர் மாவட்ட தென்பெண்ணை ஆற்றை கடந்துதான் அருகில் உள்ள கடலூருக்கு மருத்துவமனை, பள்ளி மற்றும் பிற பணிகளுக்காக செல்ல வேண்டும் என்பதால் அப்பகுதி மக்கள் செல்வதற்கு வசதியாக பொதுமக்கள் நன்கொடை வசூலித்து ஆற்றில் தரைப்பாலம் அமைத்து பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் சாராய கடைக்கு செல்வதற்கு அந்த சாலையை தமிழக மக்கள் பயன்படுத்துவதாக கூறி தமிழக அரசு அந்த பாலத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டது. இதனை கண்ட பொதுமக்கள் பாலத்தை அகற்றும் ஜேசிபி எந்திரத்தை தடுத்து நிறுத்தி அன்றாட இயல்பு வாழ்க்கைக்கு பயன்படும் என்ற எண்ணத்தில் தங்களால் அமைக்கப்பட்ட தரைப்பாலத்தை அகற்ற வேண்டாம் என்று தடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து மக்களை போராட்டம் செய்ய விடாமல் தடுத்ததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பொதுமக்கள் அவர்களிடம் தரைப்பாலத்தை அகற்றினாலும் தங்களுக்கு ஆற்றை கடக்க உதவும்படி நடைபாதையை மட்டும் விடும்படி வலியுறுத்தினர். மேலும் இதுகுறித்து அமைச்சர் தியாகராஜன் மற்றும் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் அரசு தலையிட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் தொழிலாளர் சங்கத்தினர் தலைமை அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தட்டாஞ்சாவடி பாசிக் தலைமை அலுவலகம் முன்பு பாசிக் தொழிற்சங்கத்தினர் பாசிக் நிறுவனத்தில் வருவாய் ஈட்டக்கூடிய ஆழ்குழாய், மினரல் வாட்டர், உயிர் உரம், தோட்டக்கலை போன்ற பிரிவுகளை முழுமையாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், 12 மாதங்களாக வழங்காமல் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க தலைவர் அன்னதாசன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமுருகன், பொதுச் செயலாளர் புகழேந்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிட திரளான ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை கால்நடை துறை சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கோழிகளை சபாநாயகர் சபாபதி வழங்கினார். புதுவை அரியாங்குப்பம் கால்நடை மருத்துவமனையில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் முட்டை போடும் கோழி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு 140 பேருக்கு தலா 5 கோழிகளை வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். அதேபோன்று காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு கோழி வழங்கும் நிகழ்ச்சி புதுவை கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்றது. அதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு 63 பேருக்கு தலா 5 முட்டை போடும் கோழிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அதேபோன்று நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கோழி வழங்கும் நிகழ்ச்சி கரியமாணிக்கம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்றது. அதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கலந்து கொண்டு 200 பேருக்கு தலா 5 கோழி வீதம் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை உழந்தை கீரப்பாளையம் அருள் திரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சித்தர் பீட மகா குருபூஜை விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுவை முதலியார்பேட்டை கொம்யூன் காராமணிக்குப்பம் உழந்தை கீரப்பாளையத்தில் வாழ்ந்து மக்களை நெறிப்படுத்தி ஜீவ சமாதி அடைந்த பின்னரும் மக்களுக்கு அருள் பாலித்து வரும் அருட்குரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் திருக்கோவில் சித்தர் பீடத்தில் மகா குருபூஜை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு இடவக்கொடி ஏற்றப்பட்டு திருவடி புகழ்ச்சியுடன் அபிஷேகமும் அருட்பெருஞ்சோதி அகவல் ஆட்டக பாராயணம் போன்ற பக்தி பாடல்களுடன் கலச பூஜையும் தீப ஆராதனையும் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம், தொழிலதிபர் சப்தகிரி சிவக்கொழுந்து மற்றும் ஏராளமான இறையன்பர்கள் பங்கேற்று வழிபட்டு சித்தரின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 3 ஆண்டுகள் பணி முடித்த அனைத்து பகுதி நேர ஊழியர்களையும் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றம் செய்திட வேண்டும். 10 ஆண்டுகள் பணி முடித்தால் எம்ஏசிபி என்ற அரசின் உத்தரவினை உடனடியாக விரைந்து வழங்கிட வேண்டும். பகுதி நேர ஊழியர்களுக்கு அரசு அறிவித்த 7% அகவிலைப்படி வழங்கிட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு சங்க கௌரவ தலைவர் ராமமூர்த்தி மற்றும் தலைவர் மணிகண்டன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதில் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.